வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு அறிவோம் அறிவியல்ல என்ன பார்க்க போறோம்னா, நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதாவது மணி ஸ்கேண்டலுக்கு அடுத்தால செக்ஸ் ஸ்கேண்டல் அப்படின்னு. அந்த செக்ஸ் ஸ்கேண்டல் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எதுக்காக செக்ஸ் ஸ்கேண்டலை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், செக்ஸை பற்றி பேசினா குஷியாக இருக்கும் அப்படின்றதுக்காக பேசுகிறோம்னு நினச்சிக்காதீங்க. அதன் மூலமாக எத்தனை பேர் எத்தனை விதமாக பாதிக்கப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்ற செய்திகளை தெரிஞ்சும். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. செக்ஸ் என்பது எப்போதுமே மக்களை பல பிரச்சனைகளுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த செக்ஸில் என்ன ஒரு விஷயம்னா, தெளிவாக ஒன்று புரிஞ்சுங்க. திருமணம் ஆனவர்கள் இல்லது ஒரு துணையோடு இருக்கக்கூடியவர்கள் உங்கள் துணைக்கு நேர்மையாக இருங்க. நான் சொல்கிறது அதுதான் சொல்லுவேன். ஏன்னா சீட்டிங் இஸ் நாட் அ மிஸ்டேக். என்ன சார், பார்ட்னரை ஏமாத்துறது மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்றீங்களா? ஆமாம், சீட்டிங் இஸ் நாட் அ மிஸ்டேக், இட் இஸ் அ சாய்ஸ். சரியா? அதாவது மிஸ்டேக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். மிஸ்டேக் இல்லை, அது ஒரு சாய்ஸு. அது தவறுன்னு நான் சொல்லலை, அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்போனா என்ன செய்கிறீங்க, உங்கள் பார்ட்னரை ஏமாற்றணும்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ஒரு வேலையை செஞ்சு இன்னொரு நபரோடு தொடர்பு கொள்கிறீங்க. அப்போ இது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு வேலை, எதேச்சியாக நடக்கிற ஒரு வேலை இல்லை. இப்போது போகிற போக்கில் ஒரு 100 ரூபா தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிஸ்டேக். சரியா? எங்கேயோ மதுவாக இருந்த போகிறீங்க, நம்ம நண்பர்களோடு பேசி திடீர்னு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மிஸ்டேக்கு. ஆனால் உங்கள் பார்ட்னரை ஏமாற்றி, நான் சொல்கிற பார்ட்னர்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் மனைவியை ஏமாற்றி நம்ம ஆண்களை மட்டும் குறை சொல்லணும்னு இல்லை. ஒரு ஆண் தன் குடும்பத்தை தாண்டிய ஒரு உறவை வைத்து கொள்ளணும்னா யார்கிட்ட வச்சுக்கிறான்? ஒரு பெண்ணோடு தான் வச்சுக்கிறான். அப்போ அந்த பெண்ணும் தன் குடும்பத்தை ஏமாற்றிட்டு தான் வராங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அதை புரிஞ்சுக்கணும்ல நம்ம. ஸோ ஒரு 2 திருமணம் ஆகாத இருவர் திருமண பந்தத்தில் ஈடுபடாமலேயே உடலுறவு வைத்து கொண்டார்கள்னா அது யாருக்கும் பிரச்சனை கிடையாது. அது அவங்க 2 பேரோட பிரச்சனை. ஆனால் 2 திருமணமானவர்கள் தங்கள் திருமண உறவை விட்டு வெளியே ஒரு உறவை வைத்துக் கொள்கிறார்கள்னா 2 பேருமே அவங்க பார்ட்னர்ஸை ஏமாத்துறாங்கன்னு தான் அர்த்தம். அதுவும் திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? எதேச்சியாக நடக்கிற விஷயம் இல்லை. இப்போ மது அருந்தும்போது ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டாருன்னா அது எதேச்சியாக நடக்கிறது. டக்குன்னு கவனிக்காமல், இல்லை சார் நீங்கள் இந்த 3 ரவுண்ட்லாம் இல்லை, நீங்கள் 2 ரவுண்டு தான் சாப்பிட்டீங்க அப்படின்னு கூட ஒரு 2 ரவுண்டை ஊற்றி விட்டு கொடுத்துட்டாங்க. இவரும் மறந்து போய் அவரும் தெரியாமல் தான் கொடுத்துட்டாரு, இவரும் தெரியாமல் குடிச்சிட்டாருன்னு சொல்லிடலாம். ஆனால் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோடோ இல்லை ஒரு பெண் இன்னொரு ஆணோடோ திருமணம் தாண்டி உறவு வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுடைய கான்சியஸ்னஸுக்கு நல்லா தெரிஞ்சு தான் அந்த வேலையை செய்கிறாங்களே தவிர தெரியாமல் செய்யலை. தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, திட்டமிட்டு செஞ்ச ஒரு விஷயம். சரியா? அப்போ முதல்ல இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுறது முதல்ல தப்பு. பார்ட்னரை சீட் பண்ணுறதே தப்பு. ஆனால் எத்தனை பேர் அதை செய்யாமல் இருக்கிறாங்க? நிறைய பேர் அது மாதிரி செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது தான் ஒரு கும்பல் என்ன பண்ணுதுன்னா சீட்டிங்க்கு உள்ள வராங்க. அந்த சீட்டிங் இப்போது தற்சமயம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஆட்கள் முகநூல் போன்ற சமூக வலைத்தளங்களில் ஒரு நடுத்தர வயதாக, அதாவது ரொம்ப சின்ன பொண்ணாகவும் இல்லாமல் ரொம்ப வயசான பொம்பளையாகவும் இல்லாமல் ஆண்களை குறி வச்சு தான் இப்படி வராங்க பொதுவாக. இதில் ஆண்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். பெண்களை இதை டார்கெட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு பெண்ணாக இருந்தால் அதையும் தெரிஞ்சுக்க முடியும். நான் எப்போதும் பெரியார் சொல்கிறது தான் சொல்லுவேன், ஒரு தலித்தின் வலி தலித்துக்கு தான் தெரியும், ஒரு பெண்ணின் வலி பெண்ணுக்கு தான் தெரியும், ஆனால் அதை உணர முடியாது. அப்போ ஆண்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். முதல் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா, முகநூல் போன்ற சமூக வலைதளங்களில் வராங்க, டார்கெட் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ஆட்கள்? ஒரு 40 வயதிற்கு மேற்பட்ட ஆட்கள், இல்லைன்னா 20-30 வயதிற்கும் ரொம்ப கம்மியான ஆட்கள்.
ஏன்னா ஒருவேளை அவனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும். 40 வயதுக்கு மேலேனா திருமண வாழ்வில் ஒரு சலிப்பு ஏற்பட்ட ஆணாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இதுக்கு நடுவில் இருக்க டார்கெட்டை வந்து அவங்க போய் அட்ராக்ட் பண்ணுறது இல்லை, பண்ணுறாங்களான்னு தெரியல, பொதுவாக போகிற மாதிரி தெரியல. ஏன்னா 30 வயதுக்கு அந்த 30+ இருக்கிறவன் பூரா பெரும்பாலும் எப்படி இருப்பான், அப்போ தான் புதிதாக திருமணமானவர்களாக இருப்பார்கள், மனைவி மீது மிக்க காதலோடு இருப்பார்கள், குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தைய வளர்க்கறது அது இதுன்னு ரொம்ப குடும்பத்தோட இன்வால்வ்டாக இருப்பான். அவன் வந்து சீட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைச்சல்ன்றதுனால அந்த 30க்கு கம்மியானவர்கள் இல்லைன்னா 40க்கு மேலே இருக்கிறவங்கன்ற மாதிரி ஒரு டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறது, முகநூல் மூலமாக முதல்ல ஒரு பொண்ணு ஃபோட்டோவை போட்டு, அது 30+ இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறது. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தோடனே நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. அக்செப்ட் பண்ணோடனே என்ன பண்ண வேண்டியது, வாட்ஸ்அப்பில் இது மெசேஞ்சரில் வந்து மெசேஜ் அனுப்புறது. ஹாய், ஹவ் ஆர் யூ, சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா, நீங்கள் எந்த ஊர், நான் இந்த ஊர், அப்படி இப்படின்னு உரையாடலை தொடங்குவாங்க. தொடங்கி கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்ஸ்அப்புக்கு வரீங்களா, ஏன் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு பொண்ணே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துச்சின்னோடனே இவனுக்கு தலையும் புரியாது, வாலும் புரியாது, மூளையே வேலை செய்யாது. மூளை வேலை செய்யாமல் என்ன பண்ணுவான், நேராக உடனே வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருவான். சரின்னு அந்த வாட்ஸ்அப் நம்பரை, இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்றீங்களா, இதை நான் டெஸ்டிங் பண்ணுறதுக்காகவே உட்காந்து 3 நாள் வேலை பார்த்தேன். கரெக்டாக இப்படி தான் நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு. அதே மாதிரி தான் நடந்தது. என்ன நடக்குதுன்னா, வாட்ஸ்அப் நம்பர் கேட்குது. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு வந்து சேட் பண்ணும். ஹவ் ஆர் யூ ஃப்ரீ, நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் பொதுவான சில கேள்விகள். அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே ஒரு 9 மணிக்கு மேலே நீ ஃப்ரீயாக இருப்பியா சொல்லு அப்படின்னு மெசேஜ் போடுறது. நான் இருப்பேனே, நம்மளால் தான் உடனே காஜி தானே, உடனே நான் ஃப்ரீ தான், நான் 9 மணிக்கு மேலே என்ன வேலை, ஒன்றும் கிடையாது, தூங்க வேண்டியதா, உங்க கூட சேட் பண்ணுறதுனா குஷின்னு இவனுங்க காஜி மாதிரி மெசேஜை போட வேண்டியது. போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு இது இவன் நினச்சிட்டு இருக்கிறது பூரா அந்த பொண்ணுன்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் உண்மையிலே என்னென்னா அங்கே ஒரு ஆம்பளை தான் இருப்பான். சரியா, ஆம்பளையோ இல்லை பொம்பளையோ, ஆனால் ஏமாத்துறதுக்கான ஒருத்தன் அங்கே உட்காந்துருப்பான், ஒரு ஆள் அங்கே இருக்கும். உடனே மெசேஜ் சேட் முடிஞ்சோடனே, நம்ம ஏன் வீடியோ சேட் பண்ணக்கூடாது, நம்ம கொஞ்சம் ஜாலியாக பேசலாமா, ஜாலியானா என்ன அப்படின்னு இவர் அப்படியே கடலை போடுறாராம் அப்படின்ற மாதிரி போட்டோடனே அந்த பொண்ணு அங்கே இருந்து செக்ஸ் பற்றி நம்ம பேசலாமா, செக்ஸியாக நம்ம ஜாலியாக இருக்கலாமா அப்படின்னு. இல்லையே, நீ வேற ஊர், நான் வேற ஊருண்ணா, வீடியோவில் செக்ஸ் சேட் பண்ணலாம், வீடியோவில் நியூடு வீடியோ போடலாம் அப்படின்னு. உடனே நம்மளால் பயங்கர குஷி ஆகிடுவான். உடனே வீடியோ காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். வீடியோ கால்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வரும், ஒரு பொண்ணு வந்து ஹாய்ன்னு அதெல்லாம் பேசுகிறோம், அதோட கட் ஆகிடும். ஏன்னா அது வந்து ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணது, வேற யாரோ பேசின ஒரு வீடியோ காலில் யாரோ ஒரு பொண்ணு பேசியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த காலை எடுத்து ரெக்கார்டட் வீடியோவை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் காட்டுவோம். அப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, அங்கேருந்து ஒரு பொண்ணு தான் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் மூஞ்சை தான் அவன் பார்த்துருவானே, பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படி இப்படின்லாம் போடுவான். நம்ம 40-50 வயசில் எப்படி இருப்போம், நம்மளையே நல்லா இருக்கான்னு சொல்கிறானே அப்படின்னு இவன் குஷி ஆகிடுவான், அது ஒரு பொண்ணு சொல்லிடுச்சின்னு. அப்புறம் என்ன பண்ணுவான், சரி நான் என்னோட நான் நியூடாக வீடியோவில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவோம், இன்னொரு வீடியோ போட்டு விடுவான். அது ஏதாவது ஆபாச வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பொண்ணோட வீடியோ அதை எடுத்து போட்டு விட்டோடனே பார்ப்பீங்க, ஒரு பெண் வந்து தன்னுடைய அந்தரங்க பகுதியெல்லாம் தெரிகிற மாதிரி நிர்வாணமாகவே தன்னை வீடியோவில் காமிக்கிறானோடனே அது ஒரு 10 செகண்ட் ஓடுற மாதிரி ஓடும், கட் ஆகிடும். நான் காமிச்சல, இப்போ நீ ஒன்று நியூடாக காட்டு எனக்கு அப்படின்னு கேட்கும். நம்மளால தொக்கா அங்கே தான் சிக்கிறது. உடனே இவர் குஷியாக ஃபோனெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு அங்கே முன்னாடி போய் நின்று காமிச்சு வீடியோவில் காட்டுவார். அவன் அங்கே என்ன பண்ணுவான், அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவான். எதை நம்மால் காமிச்சான நியூடா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவான். வச்சுட்டு என்ன பண்ணுவான், ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பூரா நான் ஃபேஸ்புக்கில் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பூரா அனுப்பிச்சிடுவேன், உன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நான் அனுப்புவேன், ஒழுங்கு மரியாதையாக 1 லட்ச ரூபா காசை கொடு அப்படிமா. போச்சா ஆப்பு. ஏதோ ஒரு ஆபாச வலைதளத்தில் இருந்த ஒரு வீடியோவை எடுத்து வீடியோ கால் மாதிரி உங்களுக்கு காமிச்சு, யாரோ ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி நிர்வாணமாக உங்க முன்னாடி நின்றுச்சுன்ற மாதிரி நீங்களா நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணுவான், ட்ரெஸ் எல்லாம் ஆகுதுட்டு இவன் இவன் ஒரிஜினல் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பான். அவன் வச்சுக்கிட்டு இவனுக்கே சொல்லுவான், நீ காசை கொடுக்கலன்னா இந்த வீடியோவை நான் அனுப்பிச்சி விட்ருவேன். இது மாதிரி நடந்த சம்பவத்தில் என் வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஹவுசிங் போர்டு காலனியில் 28 வயது பையன் ஒருத்தன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். எதனால? முதல்ல 1 லட்சம் கேட்டாங்க, அப்புறம் 2 லட்சம் கேட்டாங்க, அப்புறம் 3 லட்சம் கேட்டாங்க. அவனால் 3 லட்சம் முடியல,
தூக்கு மாட்டிட்டு செத்துட்டான். 28 வயது பையனை, அந்த பையனை வளர்க்குறதுக்கு அவங்க அம்மா அப்பா என்ன பாடுபட்டுருப்பாங்க. பாடுபட்டாங்க படலன்றதெல்லாம் விட்டுருங்க. 28 வயசில் ஒரு பையன் செத்துட்டான். இயற்கையான மரணம் இல்லை, தற்கொலை செய்து செத்து போனான். எதனால? இந்த சபலத்தர, புரியுதா? இந்த ஒரு சபலத்தின் காரணமாக 3 லட்சம் ரூபா பணத்தையும் இழந்து தன்னுடைய உயிரையும் இழந்துட்டான். சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையன். அப்போ இது எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க. நாம் ஏதோ காமெடியாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன், செக்ஸ் ஸ்கேண்டல் அது இதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. இது அது இல்லை, உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. நாளைக்கு இது மாதிரி உங்களை ஒருத்தன் வந்து மிரட்டினான்னா நீங்கள் எங்கே இருந்து காசு கொடுப்பீங்க? சரி சார், தெரியாமல் ஒருவேளை நான் சிக்கிட்டேன், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படியும் ஒரு கேள்வி. ஆமாம் ஆமாம், அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணுறது? இது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களது அந்தரங்க புகைப்படங்களை வைத்துக்கொண்டு யாராவது உங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து உங்களை மிரட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்புவோம். அனுப்பி அது ஆணாவோ பெண்ணாகோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்பி, இதை பாருங்கள், இந்த வீடியோவை நான் வந்து உன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுக்கு, வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உன் சொந்தக்காரன் எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சிடுவேன், உன் மான மரியாதைலாம் போய் நீ நாசமாக போவ அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுவான். அப்படி மிரட்டின உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, பணத்தெல்லாம் ரெடி பண்ண விடாது. அப்போ என்ன சார் பண்ணணும்? ஒரு 3 நாள் டைம் கொடு, பணம் ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். அவன் முடியவே முடியாதுமா, இல்லைப்பா கண்டிப்பாக எனக்கு 3 நாள் டைம் வேணும், என் கையில் காசு கிடையாது, நான் எல்லா இடத்துலையும் கடனாவது வாங்கி தான் ரெடி பண்ணணும், தயவுசெய்து எனக்கு 3 நாள் டைம் கொடுன்னு கெஞ்சியே பேசுங்க. அவன் சரி பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குஷியாக இருப்பான். நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? stopncii.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. என்ன பேரு? stopncii.com. இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, ஸ்டாப் நான் கன்சென்டட் இன்டிமேட் இமேஜ். நான் கன்சென்டட் அப்படின்னா நாம் அது ஒப்புதல் இல்லாமல் எடுக்கப்பட்ட இன்டிமேட் இமேஜ், அந்தரங்க படங்கள். நமது ஒப்புதல் இல்லாமல் எடுக்கப்பட்ட, இல்லை ஒப்புதலோடவே எடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, நான் கன்சென்டட் இன்டிமேட் இமேஜ், அதாவது NCII, stopncii.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்க. வீடியோவோ ஃபோட்டோவோ எதுவோ அதை அப்லோட் பண்ணி, நீங்கள் ஆண் பெண்ணா பெண் அதை சொல்லி அந்த ஒரு சின்ன ஃபார்ம் இருக்குல்ல, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ இமேஜஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இவன் அமிச்ச உடனே முதல் வேலையாக என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஏன்னா அவன் டெலிட் ஃபார் ஆல்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கிங்க, உங்களால் மறுபடியும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. இல்லை டிஸப்பியரிங் மெசேஜில் போட்டான்னா அந்த மெசேஜ் காணாமல் போய்டும், உங்களால் ரிட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மிரட்டல் வந்த உடனடியாக முதல் வேலையாக என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த வெப்சைட்டில் போய் அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அடுத்தால என்ன பண்ணணும், சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. சரி, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும்? அவன் வெளியிட்டானா என்ன பண்ணுறதுன்னு, அவன் வெளியிட்டா என்ன பண்ணுறதுன்னு நான் சொன்ன சொல்யூஷன் தான் stopncii.com. அந்த வெப்சைட்டில் போட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் முதற்கொண்டு சுமார் 25 சமூக வலைதளங்கள் எதுலேயுமே இந்த படங்கள் அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆகாது. அந்த சாஃப்ட்வேரே அப்லோட் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணிடும். வாட்ஸ்அப்பில் அமிச்சா கூட அந்த மெசேஜ் போகாது. புரியுதுங்களா? இப்போ ஒரு கணவர் தப்பு செஞ்சுட்டாரு, மனைவியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அவன் அனுப்ப முயற்சி செய்கிறான்னு வச்சுப்போம். அங்கே வந்து சென்டுன்னு காமிக்கும், சிங்கிள் டிக் மட்டும் தான் காட்டும், இங்கே டெலிவரியே ஆகாது. ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆகாது. எதில் அப்லோட் பண்ணிங்கனாலும் ஒரு 25 வகையான சமூக வலைதளங்கள் எதுலேயுமே அது அந்த ஃபோட்டோவோ வீடியோவோ அப்லோட் ஆகாது. ஸோ அவனால் உங்களை மிரட்ட முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. அது எதுக்காக 3 நாள் சொன்னோம்னா, 24 hours டைம் வேணும். இது வந்து இந்த ஃபோட்டோவை வந்து அந்த எல்லா வலைத்தளங்கள்லையும் அந்த சாஃப்ட்வேரை அலர்ட் பண்ணுறதுக்கு 24 மணி நேரம் வேணும். அதனால் நீங்கள் ஒரு சேஃபாக ஒரு 3 நாள் டைம் வாங்கிக்கிங்க. அதாவது உடனடியாக சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா, இந்த நம்பரை வச்சு அந்த ஆளை வச்சு அடுத்த வாட்டி அவன் ஃபோன் பண்ணும்போது அவனை தூக்கிடுவாங்க, தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் பணமும் கொடுக்க வேண்டாம், மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம், வெளியே யார்ட்டையும் இதை பற்றி பேசவும் வேண்டாம். கண்ணும் வச்ச மாதிரி அவனை தூக்கி உள்ளே வச்சிடலாம். இந்த காணொலியில் நான் சொன்ன கருத்துக்கள், இந்த செக்ஸ் ஸ்கேண்டலை பற்றின செய்திகள்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததா, இல்லை அதில் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.